நன்னீர் மீன் குஞ்சு வளர்ப்பு செய்து பயனடைந்த நாகப்பட்டினம் மாவட்ட வேளாண்மையாளர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தரும் யோசனைகள். நன்னீர் மீன் வளர்ப்பில் மீன் குஞ்சு பெஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுலேயே அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சைஸ் 100 கிராம் சைஸ், அடுத்து பெரிய மீன் சைஸ், 3 சைஸாக பிரிக்கிறோம். இப்போ மீன் குஞ்சு பொரிப்பகத்துலேருந்து நாங்கள் பிரிடர் போட்டு பொரிக்கல, தஞ்சாவூர்லேருந்து தான் பிரிடர் வாங்கிட்டு வரோம். பிரிடர்லேருந்து சீடு எடுத்துகிட்டு வந்து இப்போ ஸ்டாக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாண்டை உழுது ஏர் அடித்து சுண்ணாம்பு போட்டு ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு மோட்டார் வழியால் பம்பிங் வழியால் தண்ணி ஏற்றி பம்பிங் பண்ணி தண்ணி 3 அடி லெவலுக்கு வந்த பிறகு சீடு கொண்டு வந்து ஒரு 3 டேஸ் குஞ்சு, அதான் ஒரு முட்டை குஞ்சில் 3 டேஸ் குஞ்சை கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சம் குஞ்சு ஸ்டாக் பண்ணியிருக்கு. ரோகு மட்டும் ஸ்டாக் பண்ணியிருக்கு. இந்த ரோகு மட்டும் ஸ்டாக் பண்ணியிருக்கு. இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 70 டேஸ் 50 டேஸ்லேருந்து 70 டேஸுக்குள்ளே இந்த சீடு எடுத்து அடுத்த பாண்டு பக்கத்தில் இருக்கிற இதே போல் அடுத்தடுத்த பாண்டில் நாங்கள் அதை ஸ்டாக் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். அதே போல் இந்த பாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகால் ஸ்டாக் பண்ணியிருக்கு 10 லட்சம். அந்தாண்ட பார்த்திங்கன்னா கட்லா ஸ்டாக் பண்ணியிருக்கு. 3 பிரிவாக பிரிச்சிருக்கு. கட்லா, ரோகு, மிருகால், இந்த 3 வகையாக பிரிச்சிருக்கு. இதை கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் கரெக்டாக ஜனவரி டயத்தில் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த 100 கிராம் சைஸ் ஆனோன்னே எடுத்து அடுத்த குளத்தில் ஸ்டாக் பண்ணுறோம். அடுத்த பண்ணை இருக்குது, அடுத்த குளத்தில் ஸ்டாக் பண்ணுறோம். அது ஒரு திட்டமாக சீராக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதை அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த சைஸ் ஒரு 1/2 கிலோ சைஸ் உள்ளது அப்படியே செக்ஷனாக போகணும்னு வச்சுக்கலாம். இந்த மீன் குஞ்சு ஃபஸ்ட்டு இந்த குஞ்சில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு ஏக்கருக்கு நம்ம பார்த்திங்கன்னா 2000 குஞ்சு தான் ஸ்டாக் பண்ணுறோம். தீவனம் பராமரிப்பு முறையாக பண்ணணும். எப்படின்னா கடல புண்ணாக்கு, தவிடு, ப்ளூமுக்கு சாணம், யூரியா சூப்பர் இதெல்லாம் கலந்து யூரல் போட்டு ப்ளூமை செட் பண்ணி நம்ம பண்ணால் தான் க்ரோத்து கிடைக்கும். நம்ம மெயின் கான்செப்டே மீன் வளர்ப்பில் ப்ளூமுக்கு பிறகு தான் அடுத்து மீனோட க்ரோத்தை பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல க்ரோத்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டால் ப்ளூம் இருக்கணும். ஃபீடு பாதிக்கு ப்ளூம் பாதி, அது இருந்தால் தான் நம்ம மிக்சிங் ஆகி க்ரோத் வரும். அதை நல்லா வளர்த்த பிறகு அடுத்த வயசு 100 கிராம் சைஸில் கொண்டு வந்துடுவோம். அடுத்த பாண்டுக்கு பார்க்கும்போது அதை 100 கிராம் சைஸ் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து பார்த்தா மார்ச்சில் கொண்டு வந்துடுவோம். இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா 100 கிராம் 150 கிராம் சைஸ் வந்துடும். அந்த பாண்டுலேருந்து அடுத்த பாண்டுக்கு தூக்கி போடுறோம். அதை அடுத்த பாண்டுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 3/4 கிலோ செப்டம்பர் மாதம், அது பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நல்ல ரேட் இருக்கும். அந்த டயத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ் வந்துடும். அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துருவோம். இப்போ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது 1 கிலோ கெண்டை மீன் பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் அக்டோபர் நவம்பர்லாம் பார்த்திங்கன்னா 180 ரூபா போகும். ஹோல்சேல் ரேட்டு 180 ரூபா போகும். அப்போ லாபகரமாக இருக்கும் தொழில். இப்போ இதே போல் அந்த போட்டு தடை காலங்கள் இப்போ பார்த்திங்கன்னா போட்டு தடை காலங்கள் மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாக் சைஸ் மீன் உள்ள பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 150 160 ரூபா போகும். ஆனால் நமக்கு டிமாண்டுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் ஜனவரியில் மீனோட ரேட்டு நல்லாயிருக்கும். அதை விட்டிங்கன்னா இது இடையில பார்த்திங்கன்னா மே மாதம், அதான் மார்ச் ஏப்ரல் இந்த 40-50 நாள் 2 மாதம் தடை காலம் போட்டிருப்பாங்க போட் லீவுக்கு. இந்த தடை காலத்தில் பார்த்திங்கன்னா 60 நாள் நல்ல ரேட் இருக்கும். அந்த ரேட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. இப்போ ஒரு குளத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2000 வீதம் ஸ்டாக் பண்ணும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு மீன் நம்ம உடனே 3 மாதத்தில் பிடிக்க முடியாது. நம்ம விட்டு 10 நாள் குஞ்சை கொண்டு வந்து 3-4 குஞ்சை கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணும்போது அதை கொண்டு வந்து நம்ம இதில் ஒரு 3 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ அதை 3/4 கிலோ 1 கிலோ கொண்டு வர முடியாது. நம்ம இது அடுத்த இயருக்கு தான் கொண்டு போகலாம். அடுத்த இயருக்கு கொண்டு போகும்போது தான் நம்ம ஹை ஸ்டாக்காக பண்ணுறோம். லோ ஸ்டாக்காக பண்ணலாம், ஹை ஸ்டாக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை கொண்டு போகும்போது தான் நம்ம க்ரோத்தை நல்லா கொண்டு வரலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா 180லேருந்து 200 ரூபா கூட அந்த சீசனில் போகும். வேளாங்கண்ணி திருவிழா டயத்தில் கொஞ்சம் நல்ல ரேட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம இந்த 2000 குஞ்சு ஸ்டாக் பண்ணுறோம்ல பார்த்திங்கன்னா ஒரு குளத்துக்கு அதிகபட்சம் 1 ஏக்கர் குளத்துக்கு 2 டன்னு மினிமம் பிடிச்சிடறோம். குளத்துக்கு 2 டன்னு பிடிச்சிடறோம். 3 டன்னு தீவனம் போகும். இப்போ தீவனம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 12 ரூபாயில் முடிச்சிடுவோம். 15 ரூபாக்குள்ளே 12லேருந்து 15 ரூபாக்குள்ளே ஒரு 3 டன்னு தீவனம். 3 டன்னு தீவனத்தை பார்த்திங்கன்னா ஒரு 36,000 ரூபா வரும். இப்போ நமக்கு 2 டன்னு மீன் பார்த்தோம்னா செலவு போக பார்த்திங்கன்னா ஒரு எல்லா செலவும் போக வண்டி செலவு, ஆள் செலவு, பிடிக்கல் செலவு, இந்த கமிஷன் எல்லா செலவும் போக ஒரு 140 ரூபா ரேஞ்சு கிடைக்கும். இப்போ 140 ரூபா கிடச்சா 2,80,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு வருது. இப்போ நமக்கு செலவு பார்த்திங்கன்னா குஞ்சு நம்ம கம்மியாக தான் பண்ணுறோம். இப்போலாம் 1 இன்ச்சு குஞ்சு 1 ரூபா, 2 இன்ச்சு குஞ்சு 2 ரூபா, அவ்வளோதான். அந்த சைஸில் தான் நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். அப்படிங்கும்போது செலவு பார்த்திங்கன்னா ஒரு 70,000லேருந்து 80,000 ரூபா வரைக்கும் தான் வரும். நிகர லாபம் பார்த்திங்கன்னா ஒரு 1,80,000லேருந்து 2 லட்ச ரூபா நிகர லாபம் இருக்கும். அதிகபட்சம் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இதே விட்டுட்டு இதை மாற்றி நம்ம இதே போல் அந்த ஆடி மாதம், அதான் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை இந்த டயத்துலலாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக புரட்டாசி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வியாபாரம் இருக்காது. மீன் ஆடி மாதத்தில் சுத்தமாக வியாபாரம் இருக்காது. இந்த ஆவணி மாதம் மட்டும் 1 மாதம் ஓடும். செப்டம்பரில், அக்டோபரில் அப்படியே படுத்துருக்கும். அது நவம்பர் தான் நல்லாயிருக்கும்.
அதே போல் டைமாக வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டயத்தில் பார்த்தோன்னா நம்ம அறுவடை பண்ணும்போது அந்த லாபம் இருக்குமோன்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம இந்த டயத்தில் தான் பண்ணணும். இந்த டயத்தில் ஏதாவது சீரியஸான கட்டத்தில் தான் இந்த டயத்தில் பிடிக்கணும். நம்ம பல்காக மீனை பிடிச்சி நல்ல நிகர லாபம் நிறைய அடையணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம அந்த நவம்பர் டிசம்பரில் பிடிக்கும்போது லாபகரமாக இருக்கும் தொழில். இந்த டேங்க் கிளீனர் வந்து தான் ரொம்ப இடர்பாடுகள் அதிகமாக கொடுத்து மீனை வளர விடாது. இது போடுற தீவனத்தை இது சாப்பிட்றோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தீவனத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மீனோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். மீன் பிடிக்கும்போது மீன்லாம் உராய்வு ஏற்படும். ஃபுல்லாக மீன்லாம் உராய்வு ஏற்பட்டு உங்களுக்கு மீன் வந்து நம்ம ஒரு 200 கிலோ போகிற மீனில் அந்த மீன் உராய்வு பட்டுனா மீன் வந்து பார்த்திங்கன்னா செதில்கள்லாம் உடைய ஆரம்பிச்சிடும், உடஞ்சி இதாகிடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசீஸ் முறைகளை பார்க்கும்போது நம்ம கேவிகே தொடர்பு உண்டு. கேவிகேயில் ட்ரைனிங் நிறையா கொடுப்பாங்க. ட்ரைனிங் நிறையா கொடுப்பாங்க. இது போல் அதுக்குள்ள மெடிசன்கள் அது வந்து அப்பப்போ ஆராய்ச்சி பண்ணுவாங்க. வந்து பார்த்து இதில் உள்ள புண்ணுகள், செதில் புண்ணுகள், அந்த செவுல் அடிக்கும் நோய்கள், அடுத்து வந்து வால் கட்டாகும், அதில் ஒரு 2-3 டிசீஸ் ஏதோ இருக்குது. லைட்டாக டிசீஸ்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சின்ன வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கம்ப்ளைண்ட் வந்து 10 கிலோ 20 கிலோ சாகும். அதுக்கு ஒரு சில மருந்துகள்லாம் சாரோட அறிவுரைகள் பிடிக்கணும் சார் மூலியமாக சில அறிவுரைகள்லாம் ஏற்று அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் வந்து அதை அப்ளை பண்ணோம்னா ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ளே அது குணமடைஞ்சிரும். அதுக்கு பிறகு சுண்ணாம்பு, மஞ்சத்தூள், பொட்டாசியம் பர்மனேட்டு இதெல்லாம் அப்பப்போ பண்ணுவோம். ப்ரோபேக்டே கொஞ்சம் பண்ணுவோம். மெயின் வந்து ப்ளூம் மெயின்டைன் தான். மெயினாக மீன் நன்னீர் மீன் வளர்ப்புக்கு ப்ளூம் மெயின்டைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரியான விகிதத்தில் ஸ்டாக் பண்ணி பார்சல் ஆரோஸ்ட்டாக எடுக்கணும். ஒரே டயத்தில் எல்லா மீனையும் பிடிக்காமல் பார்சல் ஆரோஸ்ட் எப்படின்னா ஒரு 1/2 கிலோ வந்தோடனே அதை கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம 1/2 கிலோ வந்து கேட்ச் பண்ணும்போது அதோட வளர்ச்சி பாக்கி உள்ள மீன் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதேபோல் மீன் செய்கிறது நெல் சாகுபடியோட மீன் விவசாயம் நல்லா அமோகமாக இருக்குது, நல்லா இருக்குது. அது நான் மட்டும் இல்லாமல் வர்ற நிறையா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்பர்ஸ் நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் கேவிக்கெல்லாம் நாங்கள் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். சார் சொல்லி ஒரு அறிவுரைலாம் இப்போ சார் இப்போ நம்மளை கூப்பிட்டு நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு அது கிளாஸ் எடுக்கிறதுலாம் அறிவுரை பண்ணுறாங்க. நம்மளும் அதை மேற்கொண்டு நடத்தி வர்ற தலைமுறைகள், இளைய தலைமுறைகள் வர்றவங்கள நன்னீர் மீன் வளங்க, அதில் வந்து லாபகரமாக இருக்கும், நல்ல விதமாக பண்ணுங்கள், தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்னா நான் இப்போ இந்த காட்டுற இடத்த பார்த்தீங்கன்னா இது உப்பளர் கலந்த பண்ணை. இதிலேயே நம்ம இந்த அளவுக்கு நன்னீர் தண்ணியை விட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு புது தண்ணி விட்டு வளர்க்குறோம். இதே ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும்போது இன்னும் இருக்கும். இது சால்ட் வாட்டர் ஏரியாவிலே நம்ம வளர்க்குறோம். பார்த்தீங்கன்னா அந்தாண்ட கடல் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் கடல் இருக்குது. இது வந்து நமக்கு ஜூன் மாதத்துலேருந்து தண்ணி வரும். ஜூன் மாதத்தில் தண்ணி திறந்து விட்ற டயத்தில் இந்த தண்ணி வரும். இது வந்து ஜனவரி வரைக்கும் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். நமக்கு அந்த டயத்தில் தான் சீடு ஸ்டாக் பண்ணுறதுனால இது நமக்கு இது கிடைக்கிது. அதனால் லீஸுக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு கிடைக்கவும் நம்ம எடுத்து இந்த வாட்டி முறையாக பண்ணுவோன்னு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஊருக்குள்ளே நிறையா பண்ணுறோம், அந்த பக்கத்தில் நிறையா பண்ணுறோம். இல்லை பெரிய மீன் தான் அதிகபட்சம். நம்ம இது என்ன ஒரு 4 பாண்டில் பண்ணால் போதும், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சீடு பண்ணால் போதும். நமக்கு நம்மளுக்கு பாக்கி மீனை அதர் ஆளுக்கு நமக்கு எல்லாருக்கும் விற்று நன்னீர் மீன் வளர்ப்பை நல்லா ஊக்கப்படுத்தி எல்லாருக்கும் நல்ல விதமாக நடத்துகிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜி செந்தில்குமார் அவர்களை 09360866100 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.